நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போது கடந்த ஒரு 6 மாதம் அண்ட் 1 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது என்எஃப்ஓஸ் வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மெயினாக வந்த நிறைய ஃபண்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி அசெட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி அசெட் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் திடீர்னு இந்த ஒரு மல்டி அசெட்டுன்ற ஒரு கேட்டகரி வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆகிருக்கு, ஏன் வந்து இத்தனை ஃபண்ட் என்எஃப்ஓஸ் வருது அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக எல்லாருக்கும் இருக்குது. இப்போது மெயினாக வந்து மல்டி அசெட் ஃபண்டுன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த மல்டி அசெட் ஃபண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் 1 இயரில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 5 to 8% தான் இருந்திருக்கு. ஆனால் இதே காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 30% வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து கடந்த ஒரு 4-5 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா சில்வரோட ஏற்றமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டை விட கோல்டு நல்லா ரிட்டர்ன் கொடுக்குது, இல்லை சில்வர் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குது, அப்போ நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்படி கோல்டையும் சில்வரையும் ஆட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வந்து எல்லா இன்வெஸ்டருக்குமே இருக்குது. ஏன்னா எந்த ஒரு அசெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ அதை நம்ம வந்து நார்மலாக தேட ஆரம்பிப்போம். அப்போ தேட ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இந்த எஸ்ஜிபியில் போய் போடலாமா, அந்த பாண்ட்ஸில் போய் போடலாமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த எஸ்ஜிபி பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலே புது இஷ்யூவன்ஸ் வரல. அண்ட் இதுக்கப்புறம் புது இஷ்யூவன்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே வந்திருக்கு. அப்போ எஸ்ஜிபியில் நான் வந்து பணத்தை போட முடியாது, அப்போ வேறு எங்கே பணத்தை போடலாம், கோல்டு இடிஎஃப்ல போடலாம். பட் ஆனால் நிறைய பேர்கிட்ட வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கான்னா நிறைய பேர்கிட்ட டிமேட் கிடையாது. அப்படியே டிமேட் இருந்தாலும் அதை எப்படி போய் வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கோல்டு ஃபண்டில் போடலாமா அப்படின்னும் போது இந்த மல்டி அசெட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டுக்கும் சில ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்வருக்கும் சில ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டெட் இருக்கும், இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் இருக்கும். அப்போது ஒரு ஃபண்டுக்குள்ளே நான் பணத்தை போட்டேன்னாலே எனக்கு வந்து இந்த தேவையான எல்லா இடத்துலையுமே பணம் போயிடும். அண்டு கோல்டு நல்லா பண்ணுறனால கோல்டு எதில் வந்து இருக்கும் அப்படின்ற தேடுறதுல போய் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மல்டி அசெட்டை வந்து தேட ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த டைமில் நேச்சுரலாக எந்தெந்த ஃபண்ட் ஹவுஸில் வந்து மல்டி அசெட்னு ஒரு கேட்டகரியில் வந்து ஃபண்டு இல்லாமல் இருந்ததோ அவங்கெல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இந்த மல்டி அசெட்ன்றது வந்து கோல்டு நல்லா பண்ணுதே இல்லை ஈக்விட்டி நல்லா பண்ணுதேன்றதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மல்டி அசெட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஆர் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு டீசென்ட் ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃபண்டு. ஏன்னா இதில் வந்து எல்லாமே இருக்கும், நான் தனித்தனியாக போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினி தாலி மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஒரு சாப்பாட்டில் வந்து போய் வந்து ஒரு காம்போ மீல் வாங்குற மாதிரி இந்த ஃபண்டுக்குள்ளே நீங்கள் பணத்தை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். சில ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி இருக்கும், டொமஸ்டிக் ஈக்விட்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு, கோல்டு, சில்வர், சில இடத்துல வந்து மற்ற கமாடிட்டிஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஃபண்டுக்குள்ளே வந்துடும், ஒரு காம்போ மீல் மாதிரி. அப்போது இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் சீசன் ஃபண்டு மாதிரி. நீங்கள் வந்து எது ஏறுது எது இறங்குதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபண்டில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா அசெட்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணும். அண்ட் உங்களுடைய ரிஸ்க் வந்து பெரிய அளவில் கம்மியாகிடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈக்விட்டி நல்லா பண்ணும்போது கோல்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் பண்ணும். அண்டு ஈக்விட்டி மோசமாக இருக்கும்போது கோல்டு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ நான் ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் போட்டிருந்தேன்னா சம்டைம்ஸ் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மார்க்கெட் இறங்குச்சுன்னா ஒரு 10%, 20% இறங்கலாம். அதை வந்து எல்லாருனாலையும் வந்து எடுத்துக்க முடியாது. அப்போது ஒரு ஹைப்ரிட் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மல்டி அசெட் மாதிரி ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எப்போவுமே மேனேஜ் ஆகிடும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்கும். அண்ட் எது எப்போ நல்லா பண்ணுன்றது வந்து ஒரு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு இந்த அளவுக்கு ஏறுமா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே பதில் தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி ஈக்விட்டி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஏறுமா அப்படின்னு கேட்டால் யாருக்கிட்டுமே பதில் வந்திருக்காது. அப்போது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே வந்து டைவர்சிஃபைடாக வச்சுக்கிட்டேன்னா ஒரு மல்டி அசெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவிலும் இருக்கலாம். இந்த மல்டி அசெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் அளவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஏன்னா எப்போவுமே பணம் வந்து முழுசாக ஈக்விட்டியில் இருக்காது. ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் வந்து ஒரு சேஃபாக ஒரு ரீசனபிளாக என்னால் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு போய் எஃப்டி எல்லாம் பணம் போடுறாங்க.
அந்த இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அந்த ஹைப்ரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்டகரி. அதுக்குள்ளே நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் எஃப்டியை விட வந்து ஒரு 2-3% அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சடன் சர்ஜ் மல்டி அசெட் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்கள் எதை தேடுறாங்களோ அப்போது நேச்சுரலாக வந்து ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆஃபரிங்கை வந்து கொடுக்க வேண்டியது ஒரு நிர்பந்தத்தில் இருப்பாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து ஒரு மல்டி அசெட்டை வந்து லான்ச் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இருக்கேன்றதுக்காக அந்த ஃபண்டுக்குள்ளே நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் கோல்டு மட்டும் இல்லை, அந்த ஃபண்டுக்குள்ளே எல்லா டைப் ஆஃப் அசெட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ஸை நீங்கள் தைரியமாக போடலாம். பட் அகெயின் இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அடுத்த 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ நீங்கள் போடக்கூடாது. மினிமம் ஒரு 3லேருந்து 5 வருஷமாவது நீங்கள் இந்த ஃபண்டில் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக எஃப்டியை விட நீங்கள் வந்து ஒரு 3-4% அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணுறோம், எதில் பண்ணுறோன்னு ஒரு புரிதலோடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வர ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் ஒரு லோ ரிஸ்க் மீடியம் ரிட்டர்ன் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி அசெட் கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லாட் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் போடுங்க. அந்த வரப்போகிற வீடியோக்களில் அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.